السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد فقد قال الله تعالى في محكم تنزيل العظيم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. கண்ணியத்திற்குரிய எல்லாமல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய சகோதர சகோதரிகளே, அல்லாஹுடைய ஒரு மாபெரும் பேரொருளால் மகத்தான இந்த ஜும்மாவுடைய நாளில் அல்லாஹ்விடத்திலே வணங்கி வழிபடுவதற்காக அவருடைய இல்லத்திலே ஒன்று கூடி அமர்ந்திருக்கின்றோம். இந்த நேரத்தில் நபிகள் பெருமகனார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு காண்பித்து தந்த அடிப்படையிலே தொழுகைக்கு முன்பாக ஆற்றப்படக்கூடிய இந்த மார்க்க முறையிலே அளவற்ற அருளாளனின் அடியார் என்கின்ற ஒரு தலைப்பு தேர்வு செய்யப்பட்டிருக்கிறது. பொதுவாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அளவுக்கு அதிகமான கருணை நிறைந்தவன், அவருடைய அருள் விசாலமானது, அதற்கு ஈடு இணை ஏதும் கிடையாது என்பதெல்லாம் நாம் அறிந்து வைத்திருக்கக்கூடிய ஒரு செய்தி. அந்த ரப்புல் ஆலமீனுடைய அடிமைகளாக இருக்கக்கூடிய நாம் நம்முடைய பண்புகள் விஷயத்திலே என்னென்ன மாதிரியான விஷயங்களை பேணுதலாக நடந்து கொள்ள வேண்டும், நம்மிடத்திலே எப்படிப்பட்ட விஷயங்களை அல்லாஹ் விரும்புகிறான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த பூமியிலே வாழும் பொழுது சிலருக்கு அவனுடைய புறத்தில் இருந்து வாழ்வாதாரத்தை விசாலமாக வழங்குகிறான். தான் நாடுபவர்களுக்கு அவன் ரிசுக்கை விசாலமாக வழங்குகிறான். சிலருக்கு அவன் இந்த வாழ்வாதாரத்தை சுருக்கியும் விடுகிறான். அவன் நாடுவதை செய்யக்கூடியவனாக இருக்கிறான் என்று திருமறை குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான். அப்படி அவன் வழங்கிய அந்த ரிசுக்கை, வாழ்வாதாரத்தை, விசாலத்தை பொருந்திக் கொள்ளக்கூடிய நாம் அதை என்னென்ன மாதிரி எல்லாம் அதை கொண்டு நாம பயன்படுத்த வேண்டும் என்பதற்கெல்லாம் உண்மையிலேயே அளவற்ற அருளாளனின் அடியார் என்கின்ற பெயருக்கு சொந்தக்காரராகவே ஒரு நபி